ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மேஜராக எதுக்கெலாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் 2022ல் விட்ட நோட்டிஃபிகேஷனோட எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்லாம் வச்சு ஒரு பேசிஸில் பிரித்தது தான் அந்த மார்க் வெயிட்டேஜ்லாம். அண்ட் தென் இட் கேன் வேரி. அதனால தான் வந்து பர்சன்டேஜ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்கேன், எக்ஸாக்டாக கொடுக்கல. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வெயிட்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசி, ஃபார்மகாலஜி, அண்ட் தென் வந்து செலக்டிவாக இன்னும் ஒரு 3 சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்கேன், ஜூரிஸு, அண்ட் தென் பயோகெமிஸ்ட்ரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்ஏபி. அந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, ட்ரக் ஸ்டோர் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து டிக் பண்ணியிருக்கு, மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து மெயின் ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது தமிழ் வந்து 40% வந்து கம்பல்சரி எடுக்கணும். அதுதான் வந்து நம்மளோட மெயின் டார்கெட்டு. 40%ன்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 50 கொஷின் கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து 20 கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. அண்ட் தென் இதுலேயும் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஃபுல்லாக வந்து நீங்கள் 100 சூஸையும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபார்மசூட்டிக்ஸில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 கொஷின் வரலாம். 18 கொஷின், அதாவது ரேஞ்சு பார்த்திங்கன்னா 15 to 20 கொஷின்ஸ், அந்த ரேஞ்ச் வந்து கம்பல்சரி வரும். ஏன்னா ஃபார்மசூட்டிக்ஸ் தான் வந்து நல்ல வெயிட்டேஜ். அண்ட் தென் வந்து ஃபார்மசூட்டிக்ஸ்னால் ஜஸ்ட்டு நம்ம வந்து மேனுஃபேக்சரு, எக்ஸிபியன்ஸு, அண்ட் தென் அது மட்டும் கிடையாது. நம்ம ஃபார்மசூட்டிக்ஸ் டாபிக்ஸ்லாம் வருமா, ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் எப்படி வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க, அண்ட் தென் வந்து ஆட்டோக்ளேவு, நிறைய இது வரும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் ஃபார்மசூட்டிக்ஸ். ஜஸ்ட்டு அந்த ஒரு சப்ஜெக்டில் வந்து இதுதான் அந்த டாபிக்ஸ் தான் அப்படின்னு வந்து பிரிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இதுலேயும் வந்து நிறைய வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஆர்கானிக், ஆர்கானிக்கு, எம்சிலேருந்து கூட அதில் நிறைய கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபார்மசூட்டிக்ஸு அண்ட் தென் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. இது கெமிஸ்ட்ரியில் வந்து என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபினிஷன்ஸ். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸு, அண்ட் தென் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அந்தமாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு சப்ளிமேஷன், அந்த மாதிரி எதனா ஒரு ரியாக்ஷன் நேமு கொடுத்துட்டு அதுக்கு டெஃபினிஷன் வந்து கேட்டுட்டு 4 சாய்ஸில் வந்து அதோட நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிளவராக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை யார்கிட்ட நோட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு அண்ட் தென் அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கிங்க. ஃபுல் புக்கு வந்து நம்ம நோட்ஸ் என்றைக்குமே எடுக்க முடியாது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் தெரியுதா, அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காக்னசி நேற்று நான் சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து யூசஸ் எல்லாத்துக்கும் படிக்கணும். அண்ட் தென் வந்து மெடிசனல் யூசஸும் படிக்கணும், இண்டஸ்ட்ரியல் யூசஸும் படிக்கணும். அண்ட் தென் கரண்ட்டாக அந்த ட்ரக்கில் எதனா ஒரு நியூ ப்ராடக்டாக வெளியே வந்துருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி ரிலேட்டபிளாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கான்ஷியஸாக வந்து நீங்கள் இருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, அதிலே வந்து சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் அப்போ என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் நம்ம அந்தளவுக்குலாம் டீப்பாக போக வேணாம். நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த டாபிக் வந்து தொடரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார்மகாலஜி நான் சொன்ன மாதிரி தான். ஏடிஆர், எம்ஓஏ, அண்ட் தென் வந்து யூசஸ், இது 3மே படிக்கணும் வித் தேர் கிளாசிஃபிகேஷன்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஃபார்மகாக்னசி அண்ட் காலஜி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 15 to 25% வந்து நான் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். பர்சன்டேஜ் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 40%னா 40 கொஷின் அர்த்தம், 25%னா 25 கொஷின் அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜூரிஸ் சொன்ன மாதிரி தான். மிஞ்சி போனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 30 பக்கம் கூட வராது, அவ்வளோதான் இருக்கும் ஜூரிஸில். ஆனால் கண்டென்ட் வந்து
கரெக்டாக எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம்லேயும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெம்பர்ஸு அண்ட் தென் ஆக்டோட இயரு அதெல்லாம் வந்து கான்ஷியஸாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரிலாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸு. அதில் வந்து நீங்கள் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈஸியான சப்ஜெக்ட்லாம் வந்து எடுத்து படிச்சுட்டு அண்ட் தென் பயோகெமிஸ்ட்ரி வந்து லாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதில் இருக்க சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் ஒரு தனி வீடியோவாக மேக் பண்ணுறேன் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஏபியை வந்து நம்ம ஸ்டார்டிங் பிள்ளையார் சொல்லி போகிறதே வந்து அனாட்டமியில் தான். அனாட்டமி, சிஸ்டம்ஸு, டிசீஸு எல்லா கண்டிஷனும் வந்து படித்தா தான் வந்து ஃபார்மகாலஜி இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ சில பேர் சூட்டிக்ஸில் பிள்ளையார் சொல்லி போடுவாங்க, இல்லைனா வந்து ஹெச்ஏபியில் போடுவாங்க. ஏன்னா வந்து 2 தான் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. ஸோ வந்து மார்க்ஸ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டும் வேறு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஏபி வந்து இதுதான் படிப்பேன் அதுதான் படிப்பேன்லாம் கிடையாது. ஃபுல் தரவாக படிக்கணும். 12 சிஸ்டம்ஸு படிக்கணும். அண்ட் தென் வந்து எப்படி வந்து ஃபார்மகாலஜியில் ரிலேட் ஆகுது அதையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக படிக்கணும். அப்போ தான் வந்து எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு மறக்காது. கோரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நிறைய பேர் வந்து செப்ரேட்டாக கேட்டிருக்காங்க. பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதை நான் மேக் பண்ணி போடுறேன். அண்ட் தென் நிறைய பேருக்கு இன்னும் ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதெல்லாம் வந்து அப்பாட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா நல்லாயிருக்கும். அதை பற்றி தனி வீடியோவாக போடலாம். நீங்கள் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ண வேணாம். நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரோ எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு பி ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டடிங். ஸோ அது மட்டும் தான் நம்ம வேலை. அதை மட்டும் பண்ணுங்கள். இதில் எதனா டவுட்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.